ஓம் நமோ வெங்கடேசாய. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன். சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பொன்னேரி இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு அற்புதமான பெருமாள் கோயில். கோயிலோட பேர் கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோவில். கரிகார் சோழன் காலத்துது அப்படிங்கிறதுனால அந்த கிருஷ்ணருக்கு கரிகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு திருநாமம். வைகானச பகவத் சாஸ்திரம் முறைப்படி இந்த கோவிலில் பூஜை நடந்துட்டுருக்கு. இதோட சிறப்புக்கள்லாம் என்னன்னு சொல்கிறோம். மூலவர் சுயம்பு திருமேனி, புற்றிலிருந்து வெளிப்பட்டவர். தலையில் அவருக்கு அமிர்த கலசம், சிரசில் அமிர்த கலசம் தாங்கியிருப்பது. தாயார் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீ சௌந்தரியவல்லியாக, பெருமாளுக்கு இடதுபுறத்தில் தனி சன்னதி. மூலவர் கரிகிருஷ்ண பெருமாள் வலதுபுறம் சற்று சாய்ந்து நின்றபடி காட்சியளிப்பார். காரணம், கண்ணன் வலது கையில் சாட்டையையும் இடது கையில் இடுப்பின் மேல் வைத்து பசுவின் மேல் சாய்ந்து நிற்பதாக ஐதீகம். இதன் அடிப்படையில் 16 கால் மண்டபமும் அமைந்திருக்கும். சந்திப்பு உற்சவம் என்பது சிவபெருமானும் பெருமாளும் ஒரு சேர சித்திரை மாதம் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் பெருமாளுக்கு கருட சேவையாகும்போது ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் சிவபெருமானுடன் சந்திப்பு உற்சவம். சலவிருஷம், மகிழ மரம், தீர்த்தம், சந்தான புஷ்கரணி. இங்கே பரிகாரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு வெண்ணையும் ரெட்டை வாழைப்பழத்தையும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி சந்தான பாக்கியம் வேண்டுவோர் அதை ஏற்றுக்கொள்ளலாம். தாயாருக்கு வெள்ளிக்கிழமையில் சங்கல்பம் செய்து 12 முறை பிரதர்ஷனம் செய்து பிரார்த்தனை தொடர்ந்து செய்து வரும்போது அர்ச்சனையினால் நாம் நல்ல பலனை பெற முடியும். இந்த திருக்கோயில் பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது. புற்றிருந்த இடத்தில் கண்டெடுத்த சுயம்பு மூர்த்தி என்பதால் எல்லோரும் இந்த கரிகிருஷ்ண பெருமாளை வழிபட்டு நலமடை ஓம் நமோ வெங்கடேசாய.